பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி. என்ன இப்படி ஆகி போச்சு? இப்ப என்ன பண்றது? மருதானிக்கா, மருதானிக்கா, வா முத்தழகு. அக்கா இங்க இருக்கீங்களா? இப்ப உடனே எனக்கு ஒரு 5 லிட்டர் பால் வேணும். இருக்கா? என்ன முத்தழகு, 5 லிட்டர் பாலா? என்ன இம்புட்டு அவசரமா வந்து கேக்குற? ஆமாங்கா, நம்ம உமாவை பொண்ணு பார்க்க வராங்களாம். இப்பதான் தகவல் சொன்னாங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து நிறைய பேர் வராங்க போல. அதான் கடத்தரவுக்கு போலாம்னு பார்த்தேன். சரி, எதுக்கும் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டுவிட்டு போவோம்னு வந்தேன். இருந்தா இங்கனே வாங்கிட்டு போயிடுவேன்ல, அம்புட்டு தூரம் போக வேண்டியதில்ல. முத்தழகு, இப்பதான் மனசே கலங்கி போய் என்னடா இப்படி ஆயிடுச்சே, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கடவுளா பார்த்து உன்னையே என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. என்னக்கா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா முத்தழகு, இன்னைக்கு வழக்கமா எங்க கிட்ட பால் எடுத்துக்கிட்டு போற அண்ணன் வரல. அவர் எங்கேயோ வெளியூருக்கு போறாராம். நீ வேணும்னா யாருக்கிட்டையாவது கொடுமான்னு போன் பண்ணி சொல்லிட்டாரு. சரி, இப்ப அதனால என்ன? பால் கறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, இன்னைக்கு அம்புட்டு பாலும் வீணாதான் போக போகுதுன்னு நினைச்சேன். நல்ல நேரத்துக்கு வந்த முத்தழகு. அதுவும் இல்லாம 5 லிட்டர் வாங்க வந்திருக்க. இப்பதான் என் மனசே குளிர்ந்திருக்கு. ஓ அப்படியா? ஏங்கா, பால் கெட்டு போகாம இருக்கணும்னா நீங்க பாலை பதப்படுத்தி வச்சுக்கிட்டா போதுமே. எனக்கும் அந்த யோசனை வந்துச்சு முத்தழகு. ஆனா அது எப்படி பதப்படுத்தணுங்கிற முறை தெரியல புள்ள. அக்கா, அம்முட்டு தானே விஷயம். இப்போ நீங்க இத கேளுங்க. என்ன முத்தழகு? பால் பதப்படுத்தும் முறைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் GM சிவகுமார் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க. கறந்த பால் சாதாரண அறை வெப்பநிலையில் 3 முதல் 5 மணி நேரம் வரை கெடாமல் இருக்கும். அதிகபட்சமாக 5 மணி நேரத்துக்குள் பால் உற்பத்தி செய்யப்படும் இடங்களிலிருந்து பால் பதனிடும் நிலையங்களை அடைந்து பதப்படுத்த வேண்டும் அல்லது பல்வேறு பால் பொருட்களாக மாற்றப்பட வேண்டும். பாலை பதப்படுத்தும் என்பது பாலை 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 30 நிமிடங்கள் அல்லது 72 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 15 வினாடிகள் சூடுபடுத்தி உடனடியாக 5 டிகிரி செல்சியஸ் நிலைக்கு குளிர்வித்து பாதுகாப்பான முறையில் பதப்படுத்த வேண்டும். இவ்வாறு இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட கால அளவுக்குள் சூடுபடுத்தப்படுவதால் பாலில் உள்ள அனைத்து நுண்கிருமிகளும், குறிப்பாக அதிக வெப்பத்தினை தாங்கி உயிர் வாழக்கூடிய மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற காசநோயை உருவாக்கும் பாக்டீரியா மற்றும் காக்சில்லா பர்னட்டி போன்ற நுண்கிருமிகள் அழிந்து பாலை பாதுகாப்பானதாக இயலும். பால் உற்பத்தி செய்யும் போதே சுகாதாரமான முறையில் சுத்தமான பாலை உற்பத்தி செய்ய வேண்டும். கறந்த பால் சுத்தமாக இருத்தல் தான் அதனை பருகும் நாமும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அத்தகைய பாலிலிருந்து தயாரிக்கப்படும் பல்வேறு பால் பொருட்களும் தரமானதாக இருக்க இயலும். பால் பார்ப்பதற்கு சுத்தமானதாக தூசிகள் இன்றி இருந்தால் மட்டும் போதாது. சுத்தமான பால் என்பது சுகாதாரமான, நோயற்ற, ஆரோக்கியமான கறவை மாடுகளிலிருந்து சுகாதாரமான முறையில் பெறப்பட்ட பாலாகும். பாலை பதப்படுத்துவதன் மூலம் அதை நோய் கிருமிகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை அழித்து பாதுகாப்பானதாக மாற்ற இயலும். என்றாலும் இதுவே தரமான சுத்தமான உற்பத்தி செய்யப்படும் பட்சத்தில் அவற்றின் தரம் பதப்படுத்துதல் மூலம் இன்னும் அதிகரிக்கப்படும். பால் உற்பத்தி செய்யப்பட்ட இடங்களிலிருந்து பதப்படுத்தும் இடங்களை அடைந்தவுடன் உடனடியாக குளிர்விக்கப்பட வேண்டும். பால் பதனிடும் நிலையங்களுக்கு வரவேண்டிய பால் வந்ததும் தான் பதப்படுத்தல் தொடங்க வேண்டும். அதுவரை அவை குளிர் அறைகளிலே 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலே வைத்திருக்க வேண்டும். இப்போது நாம் பாலை பதப்படுத்துதல் பற்றி பார்ப்போம். பாலை 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 30 நிமிடங்கள், அதை LTLT அல்லது
72 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 15 வினாடிகள் HTST என்ற முறையில் சூடுபடுத்தி உடனடியாக 5 டிகிரி செல்சியஸ் குளிர்வித்து உடனடியாக உறையிலிடும் முறையே பாலை பதப்படுத்துதல் அல்லது பாஸ்டரைசேஷன் என்கிறோம். இவ்வாறே பாலை பதப்படுத்துதலால் பாலில் உள்ள நோய் உண்டாக்கும் பெரும்பாலான கிருமிகள், முக்கியமான காச நோய் கிருமிகள் அழித்து விடுவதுடன் நீண்ட நேரம் பாலை கெடாமலும் பாதுகாக்கலாம். பதப்படுத்த பாலில் சில வகை உள்ளன. பொதுவாக பசும்பாலில் 3 முதல் 5% எருமைப்பாலில் 5 முதல் 8% கொழுப்பு சத்து உள்ளது. இதனை அப்படியே பதப்படுத்தி விற்பனை செய்தால் வியாபாரம் லாபமாக இருக்காது. அதே சமயம் அதிக கொழுப்பு சத்து உடல் நலத்துக்கு உகந்ததல்ல. எனவே லாபகரமான முறையில் தொழில் நடத்தவும் அதே சமயம் உடல் நலம் பாதிக்காத வகையில் உணவு கலப்பட தடுப்பு சட்டத்தின் வரையறைகளுக்கு உட்படும் பாலில் உள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை தகுந்த அளவு சரி செய்து நிலைநிறுத்தப்பட்ட பால் அல்லது ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க், டோன்டு பால் மற்றும் இரட்டை டோன்டு பால் ஆகியன விற்பனையில் உள்ளன. இந்த தொழில்நுட்பங்கள் பொதுவாக பாலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு சத்தை பிரித்து எஞ்சியுள்ள கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை கொழுப்பு நீக்கப்படாத பாலுடன் சேர்த்து தண்ணீர் மற்றும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் பவுடரையும் சேர்த்து நமக்கு தேவையான கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற சத்து உள்ள பாலை தயார் செய்து பதப்படுத்தி ஹோமோஜனைசிங் செய்து உறையிலிட்டு விற்பனை செய்யலாம். பால் பதப்படுத்தும் நிலையங்களுக்கு வந்ததும் அவை குளிர் நிலையில் வந்திருந்தால் அதனை 35 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடு செய்து பின்பு வடிகட்ட வேண்டும். இந்த வெப்பநிலை சூடு செய்து வடிகட்டுவதனால் பாலின் பாகுதன்மை குறைந்து பாலில் உள்ள மாசுக்கள் முழுவதுமாக அகற்ற இயலும். இவ்வாறு வடிகட்டிய பாலை குளிர்பதன அறையிலோ அல்லது 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் குறைவான சூழலில் பதப்படுத்துதல் வரை வைத்திருக்க வேண்டும். பின்பு பாலில் உள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற திட சத்துக்களின் அளவை தேவையான அளவு சரி செய்த பின்பு 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அரை மணி நேரம் அல்லது 72 டிகிரி செல்சியஸ் 15 வினாடிகள் சூடு செய்து உடனடியாக 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர்விக்க வேண்டும். பாலை பதப்படுத்தும் போதே ஹோமோஜனைசர் என்றும் குழம்பாக்கும் இயந்திரம் மூலம் பாலை கெட்டியாக பின் உறையிலிட்டு குளிர்பதன வெப்பநிலையில் 5 டிகிரி செல்சியஸ் வைத்திருந்து விற்பனையும் செய்யலாம். இவ்வாறு பாலை பதப்படுத்துவதை பல்வேறு முறைகளும் பல்வேறு வெப்பநிலைக்கு ஏற்றவாறு கால அளவுகளில் சூடுபடுத்துவதன் மூலம் செய்யலாம். அடுத்ததாக கண்ணாடி பாட்டில்களில் அடைத்து மூடியிட்டு பதப்படுத்துதல், அதை இன்பாட்டில் பாஸ்டரைசேஷன் என்று சொல்லுவோம். பாலை கண்ணாடி பாட்டில்களில் 3/4 பாகத்திற்கும் சற்று அதிகமாக நிரப்பி பிரத்யேக மூடிக்கொண்டு இறுக்கமாக அடைத்து 63 முதல் 66 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அரை மணி நேரம் சூடு செய்து பின்பு குளிர் நீரை அந்த பாட்டில்களில் தெளிப்பதன் மூலம் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்படுகிறது. அடுத்ததாக குறைந்த வெப்பநிலையில் அதிக நேரம் பதப்படுத்துதல், LTLT, லோ டெம்பரேச்சர் லாங் டைம் பாஸ்டரைசேஷன். இந்த முறையில் 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 30 நிமிடங்கள் சூடு செய்யப்பட்ட உடனடியாக 5 டிகிரி செல்சியஸ்க்கு குளிர்வித்து உறையிலிடப்படுகிறது. அடுத்ததாக அதிக வெப்பநிலையில் குறைந்த நேரம் பதப்படுத்தல், HTST, ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம் பாஸ்டரைசேஷன். இந்த முறையில் 72 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 15 வினாடிகள் சூடு செய்யப்பட்டு உடனடியாக 5 டிகிரி செல்சியஸ் குளிர்வித்து உறையிலிடப்படுகிறது. இந்த HTST முறை LTLT முறையை விட அதிக பலனுடையது. இந்த HTST பதப்படுத்துதல் முறையில் சில மில்லிமீட்டர் இடைவெளியில் வரிசையாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தகடுகள் அடுக்கப்பட்டிருக்கும். 2 தகடுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் பால் செல்லும்போது இருபுறமும் நீராவி செலுத்தி பால் சூடு செய்யப்படுகிறது. பின்பு இதே இயந்திரத்தில் சூடுபடுத்தப்பட்ட பாலின் இருபுறமும் குளிர்ந்த நீரை செலுத்தி படிப்படியாக குளிர்வித்து 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்படுகிறது. பால் இந்த முறையில் 72 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடாத நிலையில் மீண்டும் இதே இயந்திரத்தில் செலுத்தி 72 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் வசதியும் உள்ளது. அடுத்ததாக வெற்றிடத்தில் குறைந்த அழுத்தத்தில் பாலை பதப்படுத்துதல், இதை வேக்யூம் பாஸ்டரைசேஷன் என்போம். இந்த முறையில் குறைந்த அழுத்தத்தில் நேரடியாக நீராவி மூலம் பாலானது சூடுபடுத்தப்படுகிறது. இதில் 3 அறைகளில் 90 முதல் 95 டிகிரி செல்சியஸ், 71 முதல் 82 டிகிரி செல்சியஸ், அடுத்ததாக 43 டிகிரி செல்சியஸ் முறையை குறைந்த அழுத்தத்தில் பால் சூடுபடுத்தப்படுகிறது. மிக உயர் வெப்பநிலையில் பாலை பதப்படுத்துதல், அதாவது அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பாஸ்டரைசேஷன். இந்த முறையில் பாலை 135 டிகிரி முதல் 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 1 வினாடிக்குள் குறைவான நேரத்தில் சூடுபடுத்தி உடனடியாக குளிர்வித்து உறையிலிடப்படுகிறது. இவ்வாறு பாலை பதப்படுத்திக் கொண்டிருக்கும் போதே சூடுபடுத்தப்பட்ட குளிர்விக்கும் முன்பு ஹோமோஜனைசர் என்னும் பாலை குழம்பாக்கும் இயந்திரம் மூலம் கெட்டியாக பின்பு உறையிலிடுவது நல்லது. பாலை உறையிலிடுதல், பேக்கேஜிங். பாலை பதப்படுத்திய பின் கண்ணாடி பாட்டில்களை அடைத்து மூடிட்டு குளிர்பதன அறையில் வைத்திருந்து விற்பனை செய்து முன்பு வழக்கத்தில் இருந்தது. அதன் பின்பு காகித, காட்டன் உறை அல்லது பாலித்தீன் பைகளில் உறையிலிட்டு விற்பனை செய்யப்படுகிறது. விற்பனை செய்யப்படும் வரை பதப்படுத்திய பாலை 5 டிகிரி செல்சியஸ் அல்லது அதைவிட குறைவான வெப்பநிலையில் வைத்திருத்தல் அவசியமாகும்.
மேலும் பால் உற்பத்தி செய்யும் மற்றும் பால் பதப்படுத்தும் நிலையங்களுக்கு அனைத்து பாத்திரங்களும் இயந்திரங்களும் சுத்தமாக கழுவி பின்பு சுடுநீர் கொண்டு அல்லது நீராவி அல்லது குளோரின் அல்லது அயோடின் போன்ற வேதிப்பொருட்களை கொண்டு உலர்த்தி சுத்தம் செய்ய வேண்டும். மிக உயர்ந்த வெப்பநிலையில் UHT அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பதப்படுத்துதலில் பாலை டெட்ராபேக் எனப்படும் பிரத்யேக உரையிலிட்டு அதனை விற்பனை செய்ய வேண்டும். இந்த டெட்ராபேக்கில் அறை வெப்பநிலையிலே 6 மாதங்கள் வரை வைத்திருந்து விற்பனை செய்யலாம். பல்வேறு தொழில்நுட்பங்களால் பாலை பதப்படுத்தி உரையிலிட்டு விற்பனை செய்வதன் மூலம் நல்ல சுத்தமான பாலை பொதுமக்களுக்கு வழங்க முடியும். என்ன மருதானிக்கா, பால் பதப்படுத்தும் முறைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் GM சிவகுமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களாக்கா? முத்தழகு, முழு விவரத்தையும் நான் நல்லாவே கேட்டுக்கிட்டேன். பால் கெட்டு போகாம இருக்கணும்னா அதை பதப்படுத்தணும்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, அது மட்டும் இல்ல, அதை நீங்க பால் பொருட்களா மாத்தி மதிப்பு கூட்டி கூட விற்கலாம். ஆமா முத்தழகு, அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட அதை எப்படி பதப்படுத்தணுங்கிற முறையும் தெளிவா சொல்லிவிட்டாரு. இனி பால் வீணாகாம உடனே பதப்படுத்திடுறேன். ரொம்ப நல்லதுக்கா. இவர் சொன்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சு பாலை பதப்படுத்தி சுத்தமான பாலா விற்பனை செஞ்சா உங்களுக்கு நல்ல வருமானம்க்கா. முத்தழகு, சரியா சொன்ன. சரிக்கா, நேரமாகுது. நான் பால் எடுத்துட்டு புறப்படுறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துட்டு போறாங்க. அப்புறம் நீங்களும் வந்துடுங்கக்கா. சரி சரி, நீ முன்ன போ, நான் கிளம்பி வந்துடுறேன். பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை வெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போர்ப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. நன்மைதனை நாடி வரவேற்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை வெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போர்ப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை.
மிகுந்திருந்தால் நாட்டில் என்ன பஞ்சமா? மாட்டினாலே வந்த பலன் கொஞ்சமா? அவை மிகுந்திருந்தால் நாட்டில் என்ன பஞ்சமா? கூட்டலாக கூட்டுகின்ற கால்நடையே எந்த குறையில்லாமல் தொடர்ந்து வரும் நன்மையே, எந்த குறையில்லாமல் தொடர்ந்து வரும் நன்மையே. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை பெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போர்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். வேளாண் சார்ந்த சுற்றுச்சூழல் தாக்கங்களும் தீர்வுகளும். மனிதன் இயற்கையோடு இணைந்து வேளாண்மை செய்து தனது உணவு தேவையை பூர்த்தி செய்தபோது நிலம் செழிப்பாகவும் நீர் தூய்மையானதாகவும் காற்று மாசடையாமலும் இருந்தன. பூமியும் தனது விளைச்சலை தவறாது அளித்து மக்கள் வளமுடன் வாழ வழிவகுத்தது. மக்கள் தொகை பெருக ஆரம்பித்தவுடன் உணவு தேவையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தேவைக்கேற்ப உணவு உற்பத்தியை பெருக்க வேளாண்மையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள், பயிர் ரகங்கள், பூச்சி மருந்துகள், களை கொல்லிகள், இயந்திரங்களின் பயன்பாடு ஆகியவை கொண்டு வரப்பட்டன. ரசாயன இடுபொருட்களின் தேவைக்கு அதிகமான பயன்பாட்டால் மண்ணும் நீரும் தனது மென்மை தன்மையும் இயல்பையும் இழந்து மண்ணில் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை குறைந்து மண்வளம் குறைந்து காணப்படுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் மாசடைந்து காணப்படுகிறது. சுற்றுச்சூழலில் உள்ள உயிரினங்கள் வாழ்வதற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கலப்பதை நாம் சுற்றுச்சூழல் மாசுபாடு என்கிறோம். தொழில் புரட்சி, அவற்றிற்காக காடழிப்பு, மக்கள் தொகை பெருக்கம், அதனால் ஏற்படும் வாகன பெருக்கம், உணவு பற்றாக்குறையை சரிசெய்ய வேளாண் புரட்சி, காலநிலை மாற்றம், இவற்றால் ஏற்படும் நீர் பற்றாக்குறை மற்றும் பல்வேறு இயற்கைக்கு முரணான செயல்பாடுகளால் உலகில் பல்வகைப்பட்ட சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் வேளாண்மையிலான சுற்றுச்சூழல் மாசுபாடும் ஒன்றாகும். தொழில்நுட்பங்களை சரியாக செயல்படுத்தாவிட்டால் மண், நீர் மற்றும் காற்று மாசுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன என பல ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஒருபுறம் உணவு உற்பத்தியை பெருக்கினாலும் மறுபுறம் நீர், காற்று, மண் மற்றும் பல்லுயிர் ஆகியவற்றை குறைக்க வாய்ப்புள்ளது. அளவுக்கு அதிகமான ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் இடுதல், கழிவுகளை எரித்தல் போன்றவற்றினால் சுற்றுச்சூழலில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. ஒரே பயிரினை அதிக அளவு பயிரிடுவதால் பல்லுயிர் தன்மையை இழக்க வேண்டியிருக்கிறது. வேளாண் கழிவுகளால் ஆறு, ஏரி, குளம் மற்றும் நிலத்தடி நீரும் மாசடைய வாய்ப்புகள் உள்ளன. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்படைவதோடு வேளாண் விளைநிலங்கள், நீர்நிலைகள், காற்று ஆகியவற்றின் தரமும் குறைந்து வருகிறது. இக்கழிவுகள் வேளாண் சார்ந்த நிலங்களில் மட்டுமல்லாது மழைக்காலங்களில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அடித்து செல்லப்பட்டு அருகிலுள்ள பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. மிகப்பெரிய அளவு மாசடைதலுக்கு காரணமாகிறது. கன உலோக மாசுபாடு என்பது உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் உரங்களாக பயன்படுத்தப்படும் கழிவுநீர், கசடு போன்ற மூலங்களிலிருந்து உருவாகின்றன. காலப்போக்கில் இம்மாசுபாடுகள் மண்ணில் ஊடுருவி மண்ணின் தரத்தை மட்டுமின்றி பயிர் உற்பத்தி திறனையும் குறைப்பதோடு உணவு சங்கிலியில் மாசுபாட்டின் அளவை அதிகரித்து மனிதர்களுக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே வேளாண்மையினால் ஏற்படும் மாசுபாட்டை தவிர்ப்பது முக்கியமான ஒன்றாகும். நவீன முறையில் வேளாண்மை செய்யும் பொழுது மண், நீர்,
காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தாமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடிப்பது அனைத்து விவசாயிகளின் கடமையாகும். சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கான சில தீர்வுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நிலைத்த நீடித்த வேளாண் உற்பத்தியை எட்டவும் தீர்வுகளை உள்ளடக்கிய ஒரு வேளாண் முறைதான் வளம் குன்றா வேளாண்மை. வளம் குன்றா வேளாண்மை என்பது சுற்றுச்சூழலை பாதிக்காமல் வேளாண்மையில் உற்பத்தி திறனை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்க உதவும் முறையாகும். அனைத்து இயற்கை வளங்களையும் பாதுகாத்தல், கழிவுகளை திருத்தி சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் பாதிப்பை குறைத்தல் போன்றவற்றை இயற்கை முறைகளுடன் இணைந்து மேற்கொள்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஏற்கனவே இருக்கின்ற மண்ணின் சத்துக்களை பாதுகாத்தல், பாசன நீரை மறுசுழற்சி மூலம் சேமித்தல், மண்ணில் குறையும் சத்துக்களை இயற்கை பயிர்க்கழிவுகள் மற்றும் விலங்கு கழிவுகளை உரங்களாக பயன்படுத்துதல் மூலம் மேம்படுத்துதல், பயர் வகைகள், பசுந்தாள் உரங்களை பயிரிடுதல் மற்றும் மண்ணில் உள்ள உணவு உற்பத்திக்கான நுண்ணுயிரிகளின் வளத்தை பாதுகாத்தல், தகுந்த இயந்திர சாகுபடி முறை மற்றும் இயற்கையாக அந்தந்த பகுதிகளில் கிடைக்கும் தாது பொருட்களை பயன்படுத்துதல் போன்ற நோக்கங்களுடன் இந்த வளம் குன்றா வேளாண்மை வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக நீர் மேலாண்மை. முதலில் பாசன நீரின் அளவை சிக்கனமாக பயன்படுத்த பயிரின் தேவைக்கு ஏற்ற பாசன முறையை பின்பற்ற வேண்டும். பாசன நீரின் தரத்தினை பாதுகாக்க வேதிப்பொருட்கள், ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மற்றும் செயற்கை உரங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். பாசன நீரை சேமிக்கவும் நீரின் தரத்தினை மேம்படுத்தவும் பண்ணை பகுதியில் பெய்யும் சராசரி மழை அளவை பொறுத்து அதற்கேற்ற பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும். பண்ணையிலிருந்து வெளியேறும் மிகுதியான மழை நீரை சேமிக்க மழைநீர் சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். மேலும் வேளாண் கழிவுகள் அருகிலுள்ள நீர்நிலைகளில் கலக்காமல் பாதுகாக்க வேண்டும். பண்ணை குட்டைகள் அமைத்து நிலத்தடி நீரை பாதுகாத்தல் மற்றும் மண் மற்றும் நீரின் தரத்தை ஆண்டுக்கு இருமுறை ஆய்வு செய்து நிவர்த்தி செய்தல் மூலம் நீர்வள ஆதாரத்தை மேம்படுத்த முடியும். அடுத்ததாக உர மேலாண்மை. பண்ணையின் மண் வளத்தை மண் பரிசோதனையின் மூலம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை மண் சுகாதார மேலாண்மை தொழில்நுட்பம் என்பர். மண் பரிசோதனை செய்வதன் மூலம் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எந்த அளவிற்கு மண்ணில் இட வேண்டும் என அறிந்து அதற்கேற்றவாறு உரமிடுவது உர செலவை குறைப்பதுடன் மண்ணில் அதிக அளவிலான செயற்கை உரத்தால் ஏற்படும் நச்சுத்தன்மையையும் குறைக்கின்றது. மேலும் மண்ணின் ஊட்டச்சத்தினை அதிகரிக்க கோழிப்பண்ணை அமைத்தல் மற்றும் கால்நடைகளை வளர்த்தல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடலாம். இதனால் மண்ணிற்கு தேவையான இயற்கை உரங்கள் விலங்குகளிடமிருந்து கிடைப்பதுடன் கோழி மற்றும் கால்நடைகளினால் உபரி வருமானமும் கிடைக்கும். மற்றும் ஒரு மண் மேலாண்மை அடிப்படை என்பது ஒரு சாகுபடி முடிந்த பின்னர் போதுமான கால இடைவெளி விட்டு அடுத்த பயிர் சாகுபடியை துவங்குவதாகும். இடைப்பட்ட காலத்தில் மண் வளத்தை பாதுகாக்க எருவிடுதல், பசுந்தாள் உர பயிர்களை பயிரிடுதல், பயறு வகைகளை வளர்த்தல் போன்றவற்றை செய்யலாம். அதாவது இடைக்காலத்தில் குறைந்த மண்ணின் வளத்தை அதிகரிக்க மண்ணிற்கு சத்துக்களை அளிக்கும் செயல்பாடுகளை ஊக்குவிக்க வேண்டும். உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேளாண்மையில் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாடு தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. மேலும் பூச்சி மருந்துகள் ஒரு முறை நமது சுற்றுச்சூழலில் கலந்துவிட்டால் சுமார் 20 ஆண்டுகள் வரை அது நிலத்திலிருந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இருப்பினும் சுற்றுச்சூழலை கருத்தில் கொள்ளும் போது மாசுபாடு ஏற்படாமல் தடுப்பது மனிதனின் கடமையாகும். நம் முன்னோர்கள் வழங்கிய மாசில்லாத சுற்றுச்சூழலை எதிர்கால சந்ததியினருக்கு அளிக்க வேண்டியது நமது கடமையாகும். ஒவ்வொரு மனிதனும் தன்னால் முடிந்த அளவு மரம் நடுதல் வேண்டும். இயற்கையில் கிடைக்கும் எந்த பொருட்களையும் அதிகம் அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஓசோன் மண்டலத்தை பாதிக்கும் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். நம் எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் சீர்கேடற்ற உலகை வழங்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் தலையாய கடமையாகும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். வணக்கம் உங்களுக்கு வணக்கம்,
வணக்கம் உங்களுக்கு வணக்கம். காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவுறது வணக்கம். காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவுறது வணக்கம். வேலைக்கு நீ போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும். வேலைக்கு நீ போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும். வணக்கம் உங்களுக்கு வணக்கம். வணக்கம் உங்களுக்கு வணக்கம். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். வணக்கம் உங்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம். வாகை மூங்கில் கொய்யா இலவன் வேம்பு இலை கருவேல். பொங்கன் வாகை மூங்கில் கொய்யா இலவன் வேம்பு இலை கருவேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். வணக்கம் உங்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும். உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும். வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வணக்கம் உங்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம். அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.